ஸோ எல்லா வீடியோவில் ஏதாவது ஒரு டைமோட மீல் ப்ரெப் வீடியோ ஆட் பண்ண போகிறேன் இன்னையிலேருந்து. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அண்ட் பை. ப்ரீ ஒர்க் அவுட் வந்து எனக்கு ப்ரோட்டீன் குடிச்சிருக்கேன். இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு வேலை மீல் ப்ரெப் ஆட் பண்ணுவோம். ஸோ யூ வில் நோ வாட் இஸ் மை டயட்டில் இருக்கும்போது கூட நான் என்னோட ஃபுட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவேன். நியூட்ரிஷன் வேல்யூஸ் வரைக்கும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு என்னோட ஃபுட்டை நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன். ஒர்க் அவுட்டோட செட்ஸ் அண்ட் ரெப் கேப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் டே 8 of our 30 days challenge. ஜிம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னையோட மீல் ப்ரெப் இஸ் லைக் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஃபார் சுகர் கிரேவிங்ஸ்க்காக நான் எடுக்கிற ஒரு மீல் இது. நம்ம டயட்டில் இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் சுகர் எடுக்காத வரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸில் வர அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இது ஒரு சின்ன அடிஷன் மாதிரி. ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. சீசனல் ஃப்ரூட் மேங்கோ. ஸோ இன்னைக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மேங்கோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரோட்டீனை இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோலாம் கிடையாது, இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ½ டம்ளர் ஆஃப் வாட்டர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டு இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:55 ஆகுது. நம்ம ஒரு 5 o'clock சாப்பிட கரெக்டாக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமாக ஸ்வீட்டாக மாம்பழம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, மேங்கோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆடட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேராக கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் தி டே கைஸ். இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். 4 hours ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஆக்சுவலி ஸ்வீட்டாகவும் இருக்குது, சேம் டைம் சூப்பராகவும் இருக்குது, அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஐஸ்கிரீம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் do not forget to like, share, subscribe to SR Sound Vlogs. SR Musician என்னோட எல்லா வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணுங்கள். எது பிடிச்சிருந்தாலும் do not forget to like, share, subscribe to SR Sound Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SR Sound Vlogs. Bye.